ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல KFC ஸ்டைல்ல கிறிஸ்பியா சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வாங்க. இதுக்கு நான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் 8 பீஸ் சிக்கன் வச்சுருக்கேங்க, லெக் பீஸு. அதுக்குண்டான அளவு வரைக்கும் நான் போடுறேன். உப்பு வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன். சிக்கன் சீசனிங் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கறி பவுடர் 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. ஆரிகானோ கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. பார்ஸ்லி கொஞ்சம் போடுறேங்க. கொஞ்சம் தைம், ஆனியன் கிரானுles 1 ஸ்பூன் போடுறேங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் போடுறேங்க. இதெல்லாம் நல்லா கலந்து 1 ஹவர் ஊற வச்சிடலாங்க. இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் 1 ஹவர் நல்லா ஊறிட்டோம். 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ அது அடுத்தது பண்ணுறதுக்கு மாவு, ஆல் பர்பஸ் மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், மேலே மாவு போட்டுக்காக. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதில் நான் ஊற வச்சிருக்க சிக்கனை இதில் வந்து மாவில் தொட்டு எடுக்கணுங்க. நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் சிக்கனை வந்து நல்லா தொட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த தண்ணியில் இப்படி வச்சிடணுங்க. ஃபஸ்ட்டு திரும்பவும் நம்ம இதை தண்ணியிலேருந்து எடுத்து இன்னொரு டைம் கோட் பண்ணணுங்க. இது மாதிரி நம்மளோட எல்லா சிக்கனையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு போடணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு பொறுமையாக எடுக்கணும். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேர்த்து வச்சுருக்கிறது மீதம் உள்ளதை போட்டுடலாங்க.
முடிஞ்சதுங்க, இதை எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, KFC ஸ்டைல் சிக்கன் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.